மார்கழி மாதம் 16ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துடிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் எல்லா பெண்களையும் கூட்டுண்டு நேர நந்தகோப்பருடைய மாளிகைக்கு போறா. இத்தனை நாள் ஒரு வீட்டுக்கா போய் அந்த ஆயர் பெண்கள்ல போய் எழுப்பி கூட்டுன்னு போவா. இன்னைக்கு எல்லாரையும் கூட்டுண்டாச்சு. இப்ப எல்லாரையும் கூட்டுண்டு நந்தகோப்பருடைய மாளிகைக்கு போறா. நந்தகோபுரம் சொல்றா, நாயகனாய் நின்ற கிருஷ்ணரோட அப்பா வச்சு அது சொல்றா. அப்படி புகழ்ந்தவர் சொல்லிட்டு அந்த வாயில் காப்பவனை, அந்த செக்யூரிட்டி கார்டு, அவரை அவருக்கான அந்த மரியாதை கொடுக்கறாவும். கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே, அந்த கதவை புகழறா, அந்த வாசல்ல புகழறா, அந்த வாசல்ல பாதுகாக்கிறவனையும் புகழறா. அவ்வளவு அழகா சொல்றா. அவருடைய பெருமையை சொல்றா. நீ இவ்வளவு அழகா பாத்துக்கிற, உள்ள கிருஷ்ணர் இருக்க, நீ கிருஷ்ணருக்கு பாதுகாவலா இருக்க அப்படின்னு சொல்லி. நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், ஆயர் சிறுமிகள் எல்லாருமே வந்திருக்கோம். எங்களுக்கு அண்ணன் பறை என்ற அந்த வாத்தியத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. அதனால நாங்க கிருஷ்ணரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் சொல்லு, நந்தகோபர்கிட்ட போய் சொல்லி அவரை ஏற்ப சொல்லு, நாங்க பார்க்கணும், நாங்க பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாங்க தூய்மையா வந்திருக்கோம், தூயோமாய் வந்தோம் அப்படின்றா. நல்ல நாங்க அகமும் புறமும் தூய்மையா நீராடி நல்ல தூய்மையான மனதோடு பகவானோட நினைவோடு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. வாயால் மன்னம் மன்னம் மாற்றாதே. நீ அங்க அதாவது இந்த பாசுரத்துல எப்படின்னா, அந்த கான்வர்சேஷன், இந்த அவருக்கு அந்த கோயில் அதாவது வெளியில நிக்கிற அந்த காவலர் அவரும் இந்த பெண்களும் பேசிக்கிறார். இந்த பெண்கள் அவர்கிட்ட சொல்றா, போங்கோ உள்ள போய் கூப்பிடுங்க அவரை அப்படின்ற. அவர் இல்ல, நான் நந்தகோபர்கிட்ட சொல்லணும், அவரோட பர்மிஷன் எல்லாம் பண்ண முடியாது. அதாவது அவருடைய டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டையும் அவர் சொல்றார். அப்போ அவர் சொல்றார், நீங்களாம் இங்கெல்லாம் வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி பயம் இல்லையா அப்படி எல்லாம் கேட்கிறார். அதுக்கு இவா இல்ல, எங்களுக்கு பயம் இல்லைன்னு. ஏன்னா வாயில் காப்பா நான் சொல்றேன், கம்சன் இருக்கா அந்த இடங்கள்லாம் பயம் இல்லையா. இந்த பெண்கள் சொல்றா, இல்ல கண்ணன் இருக்கிற இடத்துல எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு பேச்சு. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல பெண்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா என்னால அப்படி எல்லாம் கதவை திறக்க முடியாது, நாங்கெல்லாம் பெண்கள் தானே, நாங்கெல்லாம் சாதாரணப்பட்டவா தானே, எங்க கிட்ட என்ன பயம் அப்படின்னப்போ அந்த வாயில் காப்பா சொல்ற, இல்ல பூதனை வந்தாலே சூர்பனகை வந்தாலே அவளும் பெண்கள் தானே, அவ துன்புறுத்தலையா அப்படின்னு. அப்போ அந்த பெண்கள் சொல்வா, இல்ல அவ ராட்சசிகள், அவ பெண்கள் மாதிரி அந்த ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்தா மானிட பெண்கள் மாதிரி, ஆனா அவ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. நாங்க நல்லவாதான், நாங்க கண்ணன் மேல இருக்கிற அந்த பக்தி, அவன் மேல இருக்கிற காதல்ல வந்திருக்கோம், அந்த கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கதான் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு எங்களை பத்தி தெரியும், ஆனா நீங்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா. அதாவது நெகட்டிவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நெகட்டிவா பேச வேண்டாம், இதெல்லாம் நமக்கு இதுல இருந்து நமக்கு நிறைய அறிவுரைகள் எல்லாமும் வருது. நீங்க கதவை திறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த நேய நிலக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அவ அந்த வாயில் காப்பானகிட்ட சொல்றான். போய் சொல்லி எங்களை உள்ள விடு, அந்த கதவை திறந்து விடு, நாங்க கிருஷ்ணரை பார்க்கணும், நாங்க கிருஷ்ணரோட நாங்க எங்களோட நோன்பு கொண்டாடுறோம், அதுக்கான பலன் நாங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.